இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நகர மீன் வாங்கி வெட்டி வச்சுருக்கோம். முழுசாக வச்சுருக்கேன். சின்ன சின்ன மீன் தான், நல்லா முழு மீனாக எடுத்து வச்சுருக்கேன். நிறையா மீன் வகைகள் நான் குழம்பு வச்சு போட்டிருப்பேன் வீடியோவில். இப்போ தான் நகர மீன் குழம்பு வைக்கிறேன். இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடுகு போடுறோம். வெந்தயம் கொஞ்சம் நிறையா தான் போடணும். வெந்தயம் போடுறோம். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். மீன் குழம்பு சாப்பிடும்போது மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வெந்தயம் கொஞ்சம் நிறையா போடணும். அது ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெங்காயம், இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட போகிறோம். இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும். இந்த அளவு பொன்னிறமாக வந்துடுச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் தக்காளியும் போடுறோம். இப்போ இந்த அளவு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மசாலா பொடியை போடுறோம். இதுக்கு நம்ம வந்து தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, வெறும் மசாலா பொடி போட்டிருக்கோம். இந்த குழம்புக்கு வந்து உப்பு போடுறோம், கல் உப்பு. ரொம்பவும் போட்டுற வேணாம், நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறோம். கொஞ்சம் புளிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம மீன் குழம்புக்கு தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் போடாமல் விட்டுட்டோம்னா 2 நாளைக்கு கூட குழம்பு கெட்டு போகாது. தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம வெங்காயம் போட்டோம்னா, வெங்காயம் அதை போட்டு தக்காளி நிறையா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு தடவை சுட வைக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி வாடை வந்து. இப்போ இந்த அளவு இருக்குது. நம்ம குழம்பை வந்து கெட்டியாக வைக்க போகிறோம். நம்ம எப்படி மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி வைப்போமோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி மீன் குழம்பை கிரேவி எனக்கா கெட்டியாக வைக்கிறோம். குழம்பு நமக்கு இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நம்ம எப்போயும் இறக்குற அளவுக்கு இருக்குது. இப்போ போய் நம்ம மீனை போடுறோம். மீன் வந்து முழுசாக நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம மீன் குழம்பு வைக்கணும். ஏன்னா நமக்கு கரண்டியை விடும்போது உடஞ்சிரும். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் அப்படின்னா நம்ம மீனை எடுக்கிறதுக்கு தோதாக இருக்கும். நிறைய மீன் குழம்பு வைக்கிறோம்னா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறோம். நம்ம இப்படி கரண்டியை வச்சு மீனை எடுக்கும்போது முழுசாக வரும். நம்ம முழு மீனை போட்டாலே உடையத்தான் செய்யும். இருந்தாலும் நான் முழுசாக போட்டு வைப்போன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சிட்டோம். அடுப்பை வந்து நல்லா குறைச்சே வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு இயந்திர மாதிரி கரண்டியாக இருந்துச்சுனாத்தான் எடுக்கிறது தோதாக இருக்கும். நம்ம உருண்டை கரண்டி வச்சு எடுத்தோம்னா மீன் வந்து முழுசாக போடுறதுனால எடுக்கிறது உடஞ்சி போயிடும். தலை தனியாக வால் தனியாக வந்துடும். அதனால் எப்பயுமே ஒரு அகலமான கரண்டியை வச்சு மீனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு ஊற்றும் போது குண்டு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த மீன் வந்து நல்லா உடையாமையே கிடக்கு, முழு மீனாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவே வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். மீனுடைய மனம் எல்லாமே இந்த மீனில் குழம்புல வந்து இறங்கி அந்த மீன் வாடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றி குழம்பு வைக்கும்போது அந்த மீனுடைய வாடையை எடுத்துரும். நம்ம போட்டுக்கிற மசாலா பொடி தேங்காய் இந்த ஒரு வாசம் தான் இருக்கும். மீனுடைய வாசம் கம்மியாயிரும். இப்படி வந்து நம்ம தேங்காய் எதுவும் ஊற்றாமல் இப்படி கெட்டியாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த மீனுடைய மனம் எல்லாமே அந்த சாப்பிடும்போது மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி நல்ல மனமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.